பிஜே யாருங்க? அல்லாவா? ரசூலா? நபித்தோழரா? யார் பிஜே? பிஜேயால் இந்த சமுதாயத்துக்கு என்னன்னு கேட்கிறேன்னா, பிஜேயால் இந்த சமுதாயத்திற்கு ஒன்றும் இல்லை. பிஜே சொல்லுகிற கொள்கை சத்தியமானது. அந்த கொள்கையை எவன் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பிஜே சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் அடுத்தவர்களை விட அழகாக தெளிவாக அவர் சொல்லுகிறார். அதை இந்த மக்கள் அழகாக கேட்பார்கள், பயனடைவார்கள். இதற்காக ஒரு தென்னிந்திய மார்க்க அறிஞரை அழைத்து வருவதற்கு முயற்சி செய்தால் இவர்கள் செய்த காரியம் என்ன? தடை உத்தரவு. எதற்காக தடை உத்தரவு? பிஜே அப்படி என்ன பிரச்சாரம் செய்தார்? தௌஹீத் ஜமாத் அப்படி என்ன பிரச்சாரம் செய்தது? விபச்சாரம் செய்ய சொன்னோமா? திருட சொன்னோமா? என்ன செய்ய சொன்னோம்? சாராயம் குடிக்க சொன்னோமா? என்ன செய்ய சொன்னோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னோம். தர்காவில் போய் தலையை முட்டாதே என்று சொன்னோம். கத்தம் பாத்தியா கந்தூரி ஓதாதே என்று சொன்னோம். இதை சொன்னதுனால முதல்ல ஜமாத்தை தடை செய்யணுமா, இரண்டாவது நிகழ்ச்சியை தடை செய்யணுமா, மூணாவது பிஜே வர்றதை தடை செய்யணுமா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இந்த அல்லாஹ்வின் எதிரிகள் எதில் போய் கை வைத்தார்கள் தெரியுமா? நேற்றைய தினம் குர்ஆன் வெளியீட்டையே தடை செய்து இந்த குர்ஆன் அரசுடைமையாக்கப்பட வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்தார்கள். முஸ்லிம்கள், வழிகேடர்கள், குர்ஆனின் எதிரிகள், அல்லாஹ்வின் எதிரிகள். குர்ஆன அரசுடைமை ஆக்குறதுக்கு ஒரு முஸ்லிம் எப்படி மனசு வருகிறது முயற்சி செய்வதற்கு? எப்படி ஒன்றால் மனசு வந்தது வழக்கு பதிவு செய்வதற்கு? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஜோதியை அவர்களின் நாவுகளால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். அவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த சத்தியத்தை வெற்றி பெறவே செய்வான் நினைக்கிறாங்க. அப்படி ஊதி ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம், இப்படி கேஸ் போட்டா ஏதாவது பண்ணிடலாம் என்று நினைத்தார்கள். நடக்கவில்லை. யாருக்கு இப்ப அறிப்பு தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குனா யாருக்கு கோபம் வரும்? அல்லாஹ்வை வணங்க சொன்னா எவன் எதிர்ப்பான்? தரீகா நண்பர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க தரீகா ஜமாத்துல இருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா குர்ஆன் ஹதீஸ பின்பற்றுங்க. நீங்க தப்லீக் ஜமாத்துல இருங்க, பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஹதீஸ பின்பற்றுங்க. நீங்க எந்த ஜமாத்துல பேர் முக்கியம் அல்ல, எந்த ஜமாத்திலும் யாரும் இருக்கலாம். ஆனா குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் என்ற வழிதான் நம்முடைய வழி. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நபியை பின்பற்ற சொல்லித்தானே நாங்கள் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும்படி தானே நாங்கள் சொல்லுகிறோம். இதை மறுப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? இந்த ஜமாத்துடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் தெரியுமா? அண்மையில் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். தமிழகத்திலே தர்காவுக்குள் நுழைந்து இந்த தர்கா வழிபாடு ஹராம் என்று பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த கொள்கைக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான். பல இடங்களில் தர்காக்கள் உடைக்கப்பட்டு எத்தனையோ தௌஹீத் மர்கஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலங்கையிலே இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கிற எல்லோரும் பிறக்கும் போதே தௌஹீத்காரனா, பிறக்கும் போதே ஏகத்துவவாதியா தான் பிறந்தானா? பேசுகிற நானா இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும், அமர்ந்திருக்கிற இவர்களாக இருந்தாலும் பிறக்கும் போதே தௌஹீதா? பிறக்கும் போதே ஏகத்துவத்தில் பிறந்தவர்கள் கணக்கிட்டால் 1000ற்குள் தான் வருவார்கள். ஆனால் இங்கு இந்த கொள்கைக்காக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தர்காவை விட்டு வந்தவர்கள், பெரும்பாலான மக்கள் தப்லீகை விட்டு வந்தவர்கள், பெரும்பாலான மக்கள் மற்ற வழிகட்ட கொள்கைகளை விட்டு வந்தவர்கள். எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? பிஜேயை தடுப்பதற்கு இவ்வளவு முயற்சி செய்தீர்களே, இந்த கொள்கையை அழிப்பதற்கு இவ்வளவு முயற்சி செய்தீர்களே. அகில இலங்கை ஜம்மியத் உலமா, மதிப்பிற்குரிய அகில இலங்கை ஜம்மியத் உலமாவை கேட்கிறேன். அவசரமாக ஒரு கடிதத்தில் கையெழுத்து போடுவதற்கு தேடுறாங்க. ஆக்களை யாரா கையெழுத்து போட வைக்கிறது? தேடி பாக்குறாங்க. நாம கையெழுத்து போட்டா மாட்டிக்கிறோமே, நாளைக்கு இவங்க மைக்கு பிடிச்சு பேசுவாங்களே, நோம்புண்டு தலைப்பு கொடுத்தா கூட நம்மள சொல்லுவாங்களே. அப்ப என்ன செய்யணும்? எவனாவது ஒரு அடிமையை கொண்டு வந்து சிக்க வைக்கணும்.
என்ன செஞ்சாங்க? ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தரை கொண்டாந்து கையெழுத்து போட வச்சுட்டாங்க. அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுடைய லெட்டர் பேடு, ஜெனரல் செக்ரட்டரி தான் கையெழுத்து போடணும், இல்லன்னா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் கையெழுத்து போடணும், இல்லன்னா தலைவர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனா கையெழுத்து போட்டிருக்கிறது யாரு? கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி. யார் அந்த கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி? அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒரு போயிங்க வாப்பா கையெழுத்து போட்டு அவன் என்னமோ கையெழுத்து போட்டு போயிருப்பான். புரியுதா? குழந்தை பிள்ளைக்கு சாக்லேட் கொடுப்போம்ல, அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஆள் கையெழுத்து போட்டு போயிட்டான். என்ன கடிதத்தில் இருக்கிறது தெரியுமா? பிஜே அவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டாம், அவரிடத்தில் அந்த பிழை இந்த பிழை என்று 2-3 சொல்லி பிழையெல்லாம் சுட்டி காட்டப்படல. இவரை நீங்கள் அழைத்து வருவதை ஜம்மியா விரும்பவில்லை, இலங்கையின் பல கல்லூரிகள் அரபு கல்லூரிகள் விரும்பவில்லை, பல உலமாக்கள் விரும்பவில்லை. எந்த உலமா விரும்புவான்? இவர வருகைய கத்தம் உண்ணுகிற உலமா விரும்ப மாட்டார், கந்தூரி உண்ணுகிற உலமா விரும்ப மாட்டார், வயிற்று பிழைப்புக்கு மார்க்கம் விற்கிற உலமா விரும்ப மாட்டார், கத்தத்தையும் கந்தூரியையும் தனவந்தர்களின் காசுகளையும் மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய எந்த அரபு கல்லூரியும் விரும்ப மாட்டாது. உண்மைதானே? கடிதம் போட்டது தடுக்கிறது எல்லாம் யாரு? தர்காக்களில் தலையை முட்டக்கூடியவர்கள், கந்தூரியை ஓதக்கூடியவர்கள், மௌலிது கிதாபுகளை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். இந்த மாதிரி லெட்டர் பேடு இயக்கம் கொஞ்சம் சொல்லிச்சான், அதனால இவங்களும் போட்டாங்களா பிஜே வரக்கூடாதாம். சகோதரர்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், அகில இலங்கை ஜம்மியத் உலமாவை ஆதரிக்கக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள், இங்கும் இருப்பீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த நாள் முதல் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவோடு இது தொடர்பாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? பாலகிரி தோசையை அதனவே ஹெட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுவோம்ல, பாலகிரி தோசையை அதனவே ஹெட்ட என்று சொல்லி எழுதி வைப்பாங்கல்ல, அது மாதிரி நாளைக்கு நாளன்னைக்கு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தலைவர் நாட்டில் இல்ல, செக்ரட்டரி ஊர்ல இல்ல, இப்படியே சொல்லி சொல்லி சனிக்கிழமை உங்களோட சந்திப்போம்டாங்க. வியாழக்கிழமை கடிதம் வருது, நிகழ்ச்சியை நிப்பாட்டுங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு. நான் கேட்கிறேன், இதை நீங்க நாங்க கேட்ட டைம்லயே சொல்லிருக்கலாமே. என்னன்னா எப்படியாவது காலத்தை கடத்தி இப்படி செய்வோம்னு பார்த்தாங்க. நான் கேட்கிறேன், பிஜேயினுடைய வருகையை தடுத்தீர்களே, இந்த குர்ஆன் வெளியீட்டை தடுக்க வேண்டும் என்று முயன்றீர்களே, குர்ஆனை வெளியிடக்கூடாது என்று வழக்கு தாக்கல் செய்கிற அளவுக்கு போனீர்களே, 3 மாதங்களுக்கு முன்பதாக காதியானிகள் சிங்களத்திலே குர்ஆன் வெளியிட்டிருக்கிறார்கள். யார் தடுத்தார்? யாருங்க தடுத்தா? காதியானிகளுடைய குர்ஆன் ரிலீஸ் ஆகி மகாநாயக்க தேரர்கள் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். யார் தடுத்தா? யாரும் தடுக்கவில்லை. ஷியாக்கள் இந்த நாட்டிலே படு பயங்கரமாக பிரச்சாரம் செய்கிறார்கள், யாரும் தடுக்கவில்லை. காதியானிகளுடைய இமாம்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், யாரும் தடுக்கவில்லை. ஷியாக்களுடைய இமாம்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை யாரும் தடுக்கவில்லை. அதே போன்று வாப்பா நாயகம் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. வாப்பா நாயகம் தெரியுமா? நம்ம நாட்டில் என்ன கொள்கை எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தர் போட்டோவை மாட்டி வச்சுக்கிறாங்க, தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, சக்காத்து இல்ல, ஒண்ணும் கிடையாது. காலையில எந்திரிச்சா அப்படின்னு என்னடா செய்யற? வாப்பா நாயகத்தை வணங்கினேன். யாரா உங்க வாப்பா தான் இந்த இருக்காரா குத்து கல்லாட்டம், அவன் யாரா உங்க வாப்பாங்கிற? இவர் என் வாப்பா, அவர் என் வாப்பா நாயகம். யோசிக்க வேணாம், என்ன கொள்கைன்னு கேட்கிறேன். இப்படி ஒரு கொள்கை இருக்குமா இஸ்லாத்துல? நான் கேட்கிறேன், யோசித்து வாப்பா நாயகம் ஒரு கொள்கை அகில இலங்கை ஜம்மியத் உலமாவுல யாராவது தொடர்பாக ஒரு நாளாவது பேசி இருப்பீர்களா? உலமாக்களே பேசவில்லையே. இந்த சமுதாயம் எங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணம் அப்துல் ரவுப் படுத்துகிற பாட்டை பார்ப்பீர்கள் அல்லவா? அல்லாவும் நானும் ஒன்று, நான் தான் அல்லாஹ், அவன் தான் நான், எப்படியெல்லாம் கொள்கை பிரச்சாரம் செய்கிறாரே, அவருக்கு எதிராக ஏன் நீங்கள் செயல்படவில்லை? அவருடைய கொள்கையை என்ன நீங்கள் எதிர்த்து பிரச்சாரம் செய்யவில்லை? செய்ய முடியாது. அவரை சார்ந்த எத்தனையோ உலமாக்கள் வந்து போகிறார்கள், யாராவது தடுத்தீர்களா? அதற்கு எதிராக பேசினீர்களா? இல்லை, தடையும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஆனா பிஜே மட்டும் வந்துடக்கூடாது, பிஜே வந்தா மட்டும் தடுப்போம். யோசித்து பாருங்கள் நண்பர்களே. மிர்சா குலாம் அகமது காதியானி என்று சொல்லக்கூடிய ஒருவனை இன்றைக்கு நபி என்று நம்பிக்கொண்டு, நபிகள் நாயகத்திற்கு பின்னால் வந்த நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் அகில இலங்கை ஜம்மியத் உலமா கூட அவர்களை காஃபிர் என்று
கடந்த காலங்களில் ஃபத்வா கொடுத்திருக்கிறது. அந்த காபிர்கள் குர்ஆன் தர்ஜுமா வெளியிட்டார்கள். அதை நாங்கள் ப்ரூஃப் பார்த்த பிறகுதான் வெளியிடுவோம் என்று யாராவது கோரிக்கை வைத்தீர்களா? யாராவது தடுத்தீர்களா? அவசர அவசரமாக ஓடிப்போய் பாதுகாப்பு செயலாளரை சந்தித்தீர்களா? யோசித்து பாருங்கள். அவசர அவசரமாக பாதுகாப்பு செயலாளருடன் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சந்திப்பு நடத்தியது. தடை செய்யுங்கள் கோரிக்கை வைத்தது. அதே போன்று சில அமைச்சர்மார், சில அரசியல்வாதிகள், சில தெரியுமில்ல எல்லாருக்கும், இப்படிப்பட்டவர்களும் இதற்கு எதிராக களமிறங்கி செயல்பட்டார்கள். யோசித்து பாருங்கள், எதற்காக தடுக்கிறீர்கள்?